பச்சரிசி 1 கப், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கொடுங்க, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடைக்கவும். அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்ப வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஓட்டுங்க. கடுகு நன்றாக பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் 1 கப் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு. தண்ணி கொதித்த உடனே உடச்சி வச்ச ரவையை கொட்டுங்க. 3 விசில் விழுந்த உடனே இறக்கிடணும். சொல்லுங்க. இந்த உப்புமாவுக்கு ஒரு சட்னி அரைக்கிறோம். தேங்காய் சட்னி. தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிங்கன்னா சுவையான உப்புமா ரெடி.